Hello friends, welcome to Mira Mind Voice. Day 32 in Big Boss House. ஹோட்டல் டாஸ்கில் 3வது நாள். எஸ், இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி 3வது நாள் பார்த்தா முதல் நாள் நைட்லேருந்து ஆரம்பித்தாங்க. தட் இஸ் செகண்ட் டே வந்து ஒன்லி தீபக் அண்ட் மஞ்சரி இருந்தாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அன்னைக்கு நைட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க கேமரா முன்னாடி, பிரஜன் தான் என்னோடய பார்ட்னர், இன்றைக்கி இந்த டாஸ்க்கை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஒருத்தரை ரிசைன் பண்ண அல்லது இடமாற்றம் பண்ணணும், இன்னொருத்தரை பணி நீக்கம் செய்யணும், இவங்களா இதுலேருந்து ஜாப்லேருந்து எடுக்கணும், அந்த மாதிரி. உடனே சாண்ட்ரா வந்து நைட்டு 12 மணிக்கு விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, திவாகரை சேஞ்ச் பண்ணுங்கள், என்னால் ஒர்க்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க போய் விக்ரம் போய் கேட்குறாரு, குக்கிங் டீம்லேருந்து ஒரு நாள் நீங்கள் வந்து க்ளீனிங் டீமுக்கு போட்டுடுறேன், நீங்கள் வந்து வேலையே பண்ணிகிட்ருக்கீங்க கிச்சனில், உங்களுக்கு வந்து உங்களோட இதை காமிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், க்ளீனிங் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் வந்து இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்னுறாரு. அடுத்து திரும்ப வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, அவங்க 3 பேருமா சேர்ந்து நான் ஒத்தியாக எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அங்கே ரெக்கக்னிஷனே இல்லை, அவங்க வந்து 3 பேருமா சேர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் அந்த என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியல. நேற்றுக்கு இவருக்கு ஒன்றும் சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு 2 இதில் நான் வந்து சாதம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எல்லோரும் பசிக்கிறதுங்கிறாங்க, எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. கிச்சனில் ஒர்க் பண்ணுறது டென்ஷன் தான், அது மறுக்கப்படாத உண்மை. அதனால் பாரு வந்து பாருக்கிட்டே சொல்கிறாங்க, வினோத் பாரு 2 பேர்கிட்டையும், இவர் என் டீமில் இருந்தால் என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு, நான் மாடு மாதிரி உழைச்சிருக்கேன், ஆனால் எனக்கு யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. 2:30 மணிக்கு பிரியங்கா வராங்க வீட்டுக்குள்ளே. பக்கத்து செட்டில் ஏதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். வந்த உடனே எஃப்ஜே போய், ஐயோ மேம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, உடனே நம்ம பிரவீன்ராஜ் போய், நான் தான் சர்வீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க பொட்டியை வாங்க, சூப்பராக இருந்தது. உடனே வினோத் என்ன வேணும்னு கேட்ட உடனே சாண்ட்ரா வந்து சொல்லிடுறாங்க, கிச்சன் க்ளோஸ்டு, எதுவும் பண்ண முடியாதுன்னு. அவங்க அந்த இடத்துலையே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு பார்க்குறாங்க. வியனா அதை ஓவர் ரூல் பண்ணி, நான் வந்து சூப் செஃப்பு, ஸோ நான் எது வேணாலும் பண்ணி கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன வேணும் மேடம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சப்பாத்தி பண்ணி நீ தொக்குலாம் பண்ண வேண்டாம், நெய் தடவி சக்கரை போட்டு கொடுத்துரு, அதுவே போகிறோம். அவங்க இப்போ ஒரு ஃபுல் டே ஷூட்டிங் முடித்து ரொம்ப டயர்டாக வந்திருக்காங்க. தட் இஸ் ஸோ விசிபிள். உடனே சாண்ட்ரா பார்த்தாங்க, இல்லை இப்போ சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாட்ட நகருங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை வெளில போக சொல்ல, வேணா உடனே கோவத்தில் திவாகர் போகணுன்னா நானும் போயிடுவேன். என்னாச்சு இந்த வேணா பொண்ணுக்கு திடீர் திவாகர் மேலே மோகம்னு புரியல நமக்கு. உடனே இவங்க அழகாக இது பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோடனே ரம்யா வந்து உட்காந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களா, உங்களுக்கு சேர்த்து டீ போட சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லிவிட்டு இவங்க உட்காந்து சாப்பிடும்போது எஃப்ஜே எல்லோரும் இப்படியே பார்த்துட்ருக்க. உடனே இவங்களுக்கும் கொடுங்களேன் அப்படின்னு, ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் கிச்சன் க்ளோஸ்டு மேம் அப்படின்றாங்க சாண்ட்ரா. ஸோ நான் தான் மேடம் மாவு பிசைஞ்சேன், நேத்திக்கே பிசைஞ்சு வச்சதுன்னு ஏதோ திவாகர் உளர ஆரம்பிக்க, வினோத் சொல்கிறார், இல்லை மேடம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சு செஞ்சாங்க அப்படின்னுட்டு. உடனே எஃப்ஜே, மேம் நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி மேம், நீங்களே சாப்பிடுங்க மேம்னு மொக்க போட்டுட்ருக்காரு. மிட் நைட்டு எகெயின் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, விக்ரம் அண்டு பாருட்ட திவாகரை மாற்று அப்படின்னுட்டு. விக்ரம் சொல்லிடுறாரு, என்னால் அவரை ஃபயர் பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் குவிட் பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு போங்க அப்படின்னுறாங்க. உடனே கனிகிட்ட போய் வேணாட்டையும் கனி வேணாட்ட போய், இதை பாருங்கள், நாளைக்கு காலம்பரை எழுந்த உடனே நீங்கள் க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடணும், நாளைக்கு 10% 10 மடங்கு இந்த ஃபுட்டு வந்து டேஸ்டியாக இருக்கணும். அவங்க என்ன நினச்சிட்றாங்க, சாண்ட்ரா ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, வேணும்ன்ட்டு பண்ணுறாங்கன்னுட்டு. காலம்பரை வேக்கப் சாங்கு. அடுத்தது மஞ்சரி கூப்பிட்டு
வினோத்தை கூப்பிட்டு எனக்கு தாலாட்டு பாடுங்கங்கிறாங்க. பிகாஸ் காலங்கத்தால் சாங்கு போட்டு என்னை எழுப்பி விட்டு எனக்கு தலைவலியே வந்துருச்சு அப்படின்னுட்டு. பிரியங்கா உடனே பிரியங்கா என்னமோ கேட்க மஞ்சரி கிட்ட, ஒரு நிமிஷம் மேம் அவங்க ஏதோ கேட்குறாங்கன்னு. அப்போ நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு வேணும்ன்ட்டே வம்பு பண்ணேன். சரின்னு சாங் பாட சொன்னால் பாடினார். உடனே போய் பூங்காற்று புதிதானது சாங்கை ரம்யாக்கிட்டேயும் எவண்டி உன்னை பெத்தான் சாங்கை கனிக்கிட்டேயும் போய் பாடுங்க அப்படிங்கிறாங்க. இவர் போய் பாடினா அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் காமிக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்களுக்கு தெரியும் ஏதோ ரீசன்னால தான் வினோத் பாடுறாருன்னுட்டு. மெயின் செஃப்பாக இப்போ கனியை போட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய கேப்பு ஏப்ரன் எதையுமே தரமாட்டேன்னு சாண்ட்ரா அட்டமெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றலை. இவங்க கெஸ்ட்டு வெளில வந்துட்டு, என்னது இது, நாங்கள் 3 பேர் தான் கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்களா, திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ்னு இப்போ எங்களுக்குன்னு சொன்னாங்க, இவங்க யாருன்னு சொல்ல, அவங்க ஸ்டாஃப் மேடம்னு. அவங்க ஏன் பின்ன யூனிஃபார்மில் இல்லை அவங்க குவிட் பண்ணிட்டாங்க மேடம். குவிட் பண்ணிட்டாங்கன்னா ஹோட்டல் ப்ரிமிசஸை விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் மஞ்சரி பேச சாண்ட்ரா பயங்கரமாக ஒரு தாண்டவம் ஆடினாங்க. பார்வதியை பார்வதி மாதிரியே மாக் பண்ணி, இது எல்லாத்தையும் நம்மளால் ஃபன்னாக எடுத்துக்க முடியுது. பிகாஸ் வி நோ அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னுட்டு. ஆனால் அது தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு மாற்றி மாற்றி ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. திவ்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவங்க குத்தாட்டெல்லாம் போடுறாங்க, டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. பிகாஸ் திவ்யாவை இறக்கிட்டு மற்றவங்க எல்லோரும் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே இவங்க எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டால், மேம் என்னை நான் வேலையை விட்டுட்டேன், ஆனால் எனக்கு சேல்ரி தர மாட்டேங்கிறாங்க, சேல்ரி கொடுத்தா தானே நான் போக முடியும், உங்களை மாதிரியே தான் மேடம் நானே இவங்கக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சாண்ட்ரா எல்லாம் பேச, உடனே பாரு கூப்பிட்டு தன்மையாக பேசுகிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது செஃப் கேப்பு ஏப்ரன் எல்லாம். உடனே எனக்கு சேலரி கொடுங்க, இதை கொடுத்துட்றேன்னு. என்ன எல்லாத்தையும் லவட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களான்னு அவங்க சொல்ல, இந்த வார்த்தை அதான் சுருட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களான்னு அதை மாற்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க சாண்ட்ரா. பாரு பண்ணுற மாதிரியே திரும்ப அதே மாதிரி மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பிக் பாஸ் இது பண்ணுறாரு. உடனே ஆரம்பிக்கிறாங்க, என்னோட டவல் அண்டு குவில்ட்டை கெஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட பிரியங்கா வாஸ் லிட்ரலி ஷாக்டு. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், இது எங்களுக்கு அனுப்பின ஃப்ரெஷ் டவல் தானேன்னுட்டு. ஆமான்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வாங்க அந்த டவலைன்னா, டவலை பார்த்தா அதில் சாண்ட்ரான்னு எழுதியும் இருக்குது. பாருங்கள் இவங்க பேர் எழுதியிருக்கு, இது எப்படி கொடுக்கலாம், இது சர்வீஸ் டீம் சுபிக்ஷா பண்ணின தப்புங்கிறாங்க. அடுத்த குண்டு, சட்னியில் முடி விழுந்திருந்தது, அதை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க சூச்செஃப்பு. அதுக்கப்புறமா எங்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க நடக்குதுங்க இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண விக்ரம் நீங்கள் போய் கெஸ்ட்டுக்கிட்ட பேசாதீங்கன்னு, எனக்காக யாராவது பேச வருவாங்களா இந்த வீட்டில், எனக்கு ஒரு பிரச்சனைன்னா யாராவது வருவீங்களா, ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு பயங்கரமாக அது பண்ண. அடுத்தது, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கெஸ்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்போ ஒருத்தர் சொன்னார், விட்டுட்டு போனால் போகட்டும் அப்படின்னுட்டு, யாருன்னு தைரியம் இருந்தால் முன்னாடி சொல்லுங்கன்னு பிரவீன்ராஜ் கேட்க, துஷார் நான் தான் சொன்னேன் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை முளைக்குது திவ்யாவுக்கும் துஷாருக்கும். ஸோ ரகலை பெருசாக இது. உடனே பிக் பாஸ் மீட்டிங் கால் ஃபார் பண்ணிடுறாரு. பிக் பாஸ் நேத்திக்கே சொல்லியிருக்காரு சாண்ட்ரா கிட்ட, நான் உங்களுக்கு மீட்டிங் கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்களெல்லாம் உட்காத்தி கெஸ்டெல்லாம் உட்காத்தி வச்சுட்டு, ரொம்ப சாரி நாங்கள் பண்ணுற இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேத்திக்கு பிரச்சனைன்னப்போ இதில் கமருதீன் ஏதோ குறுக்க பேச வர, உடனே திவ்யா எழுந்து, நேத்திக்கு எனக்கு பிரச்சனைன்னப்போ நீ பேச வந்தியா, வேற ஒருத்தருக்கு பிரச்சனைங்கும்போது தானே நீ பேச வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ண டார்கெட் பண்ண ஆரம்பிக்க, உடனே நம்ம இன்னைக்கு அரோரா மேடம் கண்ணிலேயே படலை. இந்த சண்டையில் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டே இருக்காங்க.
அவங்க வந்து இவர் கையை பிடிச்சி உட்காத்தி வச்சு இல்லை எதுவும் பேசாதன்னு கமருதீனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவர் கேட்குறாரு விக்ரம், இவருக்கு திவ்யா தான் கேட்குறாங்க, அதே எப்படி ஒருத்தரை விட்டுட்டு நீங்கள்லாம் மட்டும் கேம் ஆட முடியும், அது தப்பு அப்படின்னு சொல்ல, கண்ட்ரோலா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிக் பாஸ் விக்ரம்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ண, நீங்கள் தானே கேப்டன், நீங்கள் தானே மேனேஜர், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே சாண்ட்ரா வந்து என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினாங்க பாரு, அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடணும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து, லவட்டிக்கிட்டு போனேன்னு சொல்ல, அது ஒன்று கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்ல, எனக்கு கெட்ட வார்த்தை தான், இவங்க அப்படி தானே பேசுவாங்க, எனக்கு அது பிரச்சனை தான், திவாகரும் அது தானே சொல்லுவார். உடனே விக்ரம் வந்து அழுதுகிட்டே விக்ரம் கேட்குறாரு, பாரு ப்ளீஸ் எனக்காக பண்ணேன், ஹோட்டல் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னுட்டு. இவங்க எதிர்பார்க்கறது ஒரு யூனிட்டிங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு குரல் கொடுத்து பண்ணணும்னுட்டு. ஆனால் இவங்க வந்து கட்டங்கட்டி அவங்கவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு பேசினா மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனே விக்ரம் ரிசைன் பண்ணோடனே வீட்டை ஒரு ஆர்டரில் கொண்டு வர முடியல பிக் பாஸ் சாரின்னு உடனே பிக் பாஸ் கெஸ்ட்டுக்கிட்ட நான் உங்ககிட்ட 19 தடவை சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணின உடனே இவங்க கேட்குறாங்க, எல்லாருமே க்ரியேட்டிவான ஆளுங்க, ஆனால் ஏன் டீம் எஃபர்ட்டே இல்லை, மேனேஜர் ட்ரை பண்ணார் ஆனாலும் முடியல. இவர் தீபக் உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்காரு. திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங் டு த பாயிண்ட். அதாவது அவங்க இருந்த வீடு இந்த சீசன் இவ்வளோ கேவலமாக போய் பிக் பாஸ் நேம் இவ்வளோ வெளியில் டேமேஜ் ஆகுறதேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காரு. யூனிட்டியே இல்லை, ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணீங்க எல்லாரும், ஆனால் எல்லாருமே தான்னு தான் இருக்கீங்க, ஒரு யூனிட்டி இல்லை. பர்ஸ்ட் அவுட் ஆகிறவங்க அமைதியாக டீல் பண்ணுறாங்க, ஆனால் மற்றவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க. பிகாஸ் பார்வதி இப்போ வந்து பெருசாக கத்தலை, அவங்க பயங்கரமாக அடக்கிட்டாங்க. ஆனால் துஷார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் திவ்யா, இப்போ சாண்ட்ரா, இவங்கெல்லாம் இந்த தடவை பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ பிக் பாஸ்ட்ட சொல்கிறாங்க கெஸ்ட்டு, பிக் பாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா வி வில் ஸ்டே, வி ரெஸ்பெக்ட் யூ அப்படின்ன உடனே நீங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். உடனே விக்ரம் வந்து அழ ஆரம்பித்த உடனே திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு உங்களுடைய ஃபீலிங் புரியறதுன்னு ஒன்று, திவ்யா மாக் பண்ணாதீங்கிற மாதிரி விக்ரம் சொல்ல, நேத்திக்கு இதே ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன், அப்போ எனக்காக யாருமே பேசலை, அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும், நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, நேத்திக்கு நானும் பிரேக் அவுட் ஆனேன் அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ராவை வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு ஒரு மரியாதையே இல்லையே, ஏன் லிவிங் ரூமில் வந்து உட்காருங்க அப்படின்னு பிக் பாஸை கூப்பிட்டு சொல்ல வச்சுட்டு விக்ரம் சொல்கிறாரு, எல்லாரையும் பார்த்து உங்கள் எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சு நான் இந்த கேப்டன்ஷிப்பை எடுத்தேன், ஆனால் இன்றைக்கி இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன், அட்லீஸ்ட் அடுத்த மேனேஜருக்கு இந்த கஷ்டம் வராமல் எல்லாரும் கூட்டாக உழைங்க, இதே தாங்க நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் யாருமே சேர்ந்து உழைக்கிறதா இல்லையே. திவ்யா இருந்தப்போ யாருமே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலை, எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தரை கூப்பிட்டு தான் பண்ண சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது நாளுங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். 2வது நாள் எகெயின் நீங்கள் வந்த உடனே யாரை போட்டு பார்க்கணுங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. தீபக் வந்து பிக் பாஸை மதிங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது இங்கே வந்து பிரஜின் சொல்கிறாங்க, ஒரு இதை அட்ரஸ் பண்ண பார்வதி எழுந்து பேச, அவங்க வந்து உங்ககிட்டலாம் பேசணுன்னு அவசியம் இல்லைன்னு, என்ன உங்ககிட்டயா, நான் பார்வதின்னு பேரை சொல்லி தானே பேசினேன், அது என்னது இது, ஃபண்டமெண்டலியே யாரும் புரிஞ்சுக்க தயாராக இல்லை, இப்படி எப்படி நீ பேசலான்னு பிரஜின் போய் பார்வதி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க கனி சொல்கிறாங்க, ஏய் பேசாமல் இருங்கப்பா, நீங்கள் வெளியில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே ஒரு கெஸ்ட்டு அழுதுட்ருக்காங்க இங்கே நடக்கிறத நிகழ்வுகள்லாம் நினச்சி, நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வேணான்ட்டாங்க அப்படின்ன ஒன்று தீபக் உள்ளே சொல்லிட்டு இருக்கிறது தான், யாருமே லிசன் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இல்லை, அவங்க எதையுமே அக்செப்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே பாருங்கள் வெளியில் சண்டை மண்டை உடையிறது, எல்லாருமே தானே இருக்காங்கன்னு சொல்ல, அடுத்தது ஓகே இது எல்லாத்தையும் நிறுத்துங்க, கேப்டன் இது பண்ணுங்கன்னொன்னே சபரியை வந்து கேப்டனாக நியமிக்கிறாரு. அடுத்தது 14 ஓட்டு சபரிக்கு, பேட்ச் எடுத்து மாட்டிக்கங்கன்னொன்னே
சபரி என்ன சொல்கிறார், ஏய் யார் யார் பாத்ரூம் போகணுமோ போயிட்டு வந்துடுங்கன்னு பிக் பாஸ் சபரி உங்களை பேட்ச் எடுத்து மாட்டிக்க சொன்னேன்னு அழுத்தமாக சொல்ல ஓகேன்னு பேட்ச் எடுத்து மாட்டின்ட்டு அவர் போய் முதல்ல இதை மாற்றணும், உங்களுடைய பொறுப்பை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் நடுப்புற என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல. அமித் வந்து பாத்ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ஐ திங்க் திவ்யா கேட்ட விஷயத்தில் அமித் ஹர்ட் ஆகி போய் அழுதுட்டுருக்காரா என்ன தெரியல. 1 ஹவரில் இதை காமிக்கலை. ஸ்டாச்சுக்கு திவாகர் அப்படிங்கிறாங்க. உடனே திவாகர் வந்து வியனா உடனே எழுந்து ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து பேசுகிறாங்க, எனக்கு வந்து திவாகரை மாற்றணும், அவர் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இதை விக்ரம்கிட்ட அட்ரஸ் பண்ணினேன், அதனால தான் நிறைய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ டேமேஜிங்காக கெஸ்ட்டை பேசியிருக்கீங்களே அப்படின்னோடனே அதெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சாண்ட்ரா. இப்போ சாண்ட்ராவோட மூஞ்சி டிஃப்ரெண்ட்டாக அமைதியாக இருக்குது. உடனே அவங்கள மாற்றின உடனே வியனா வந்து இது நீ அங்கே அவங்களுக்கு பண்ணுற ஃபேவர், அவங்க சொன்னாங்கன்னுட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னு எழுந்து கத்த. ஓகே வியனாவும் தேவையில்லை, தூக்கி போடுங்க. சாண்ட்ரா, வினோத் அண்டு கனி இவங்க 3 பேரும் கிச்சனில் இருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அது வியனாக்கு ஒரு அடி. ஆக்சுவலாக சாண்ட்ரா 2 பேரை மாற்றணும்னு சொல்லி 4 பேரை டப்புன்னு மாற்றிட்டாங்க. பிகாஸ் அழுது முடிச்சுட்டு அமித் போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் உட்காந்துடுறாரு. திவாகர் எழுந்து ஆஸ் யூஷுவல், சபரி உனக்கு டெசிஷன் எடுக்க தெரில, சுயமாக சிந்திக்க மாட்டேங்கிற, நீ ஃபேவரட்டிசமாக இருக்கன்னு என்னென்னமோ பேச, இந்த பாருங்க ஹோட்டல் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இது குட் லக் சாம் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டாச்சு கொடுத்தாங்க. ஆனால் 2 நாளாக சண்டை தான் நடந்துட்டு இருந்தது. மேபி நீங்கள் நின்னா அமைதியாக நடக்கலாம், நீங்கள் குட் லக் சாமாக இருக்கலாம் இந்த வீட்டுக்கு. அதாவது நமக்கெல்லாம் சொல்கிறாரு, ஏய் இந்த மனுஷரை வீட்டை விட்டு வெளில தூக்கிட்டீங்கன்னா வீடு நல்லா போகும் அப்படின்னுட்டு. இவர் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய மனுஷரே இல்லை, இவரை வந்து திருஷ்டிக்கு பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி வெளில போட்டு உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது மாதிரி தோணினது. அது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது வியன்னா கிச்சனில் வேலை செய்யலை, ஃபைன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் அண்ட் திஸ் இஸ் பிட்வீன் செஃப் அண்ட் மேனேஜர், ஓகே அப்படின்னு அவங்க முடிச்சிடுறாங்க. அடுத்தது 10 மணிக்கு பார்த்தா சாண்ட்ரா அமித் இது பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்வாப் கேட்டேன், பட் விக்ரம் பண்ணலை, அதுதான் கேப்டன் கிட்ட பேசி அதை பண்ணினது. ஈவினிங் வந்து திவாகர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, பிரவீன்ராஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கேட்குறாரு, ஏன்னு பாருன்னு சுற்றிட்டு இருந்த, இப்போ வியனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே, எல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் தம்பி அப்படிங்கிறாரு கூலா. அடுத்தது திவாகரை நிறுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் ஒரே ஒரு ஆக்ட் அப்படின்னுட்டு அவர் உள்ளே நடக்கிறது அத்தனையும் வெளில பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இது சொல்கிறாராம், நான் வந்து இந்த மாதிரி குட் லக் ஸ்டாச்சு ஆகிட்டேன். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த கன்றாவி எல்லாத்தையும் வேற கேமராவில் நமக்கு காமிக்கிறாங்க. பாதி நேரம் அவர் ஸ்டாச்சுவாக நிற்கல, உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தார். அடுத்தது ஈவினிங் வந்து கனி குக் பண்ணுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து உங்கள் இடத்துலையே போய் உட்காருங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, எங்க அவங்க காய் கட் பண்ணி கொடுக்க ஆள் வேணும்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு நடுப்புற கெமிக்கு அடிபட்டிருந்துருக்கு, 24/7 காமிச்சிருக்காங்க, நமக்கு காமிக்கல 1 ஹவரில். ஸோ அவங்க வேற போய் கையில் டாக்டர் எல்லாம் பார்த்து வந்துட்டதுனால அவங்களாலையும் கிச்சனில் அதிகமாக வேலை செய்ய முடியல. ஆனாலும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த காய் கட் பண்ணி கொடுக்கறது, தண்ணியில் கை வைக்காமல் பண்ணுற வேலைகளை அவங்களும் இன்வால்வ்டாக பண்ணியிருக்காங்க. இங்கேயே நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு இங்கேயே சாப்பாடு கொடுங்கன்னுட்டு ரம்யா ஜோ பார்வதி கிட்ட மூஞ்சி காமிக்க திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லிவிங் ரூமில். ரம்யாவை இங்கே வான்னு சொன்னோடனே அவள் சேரோடு வரப்போக, சேர் அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் வா, சேரோடு வந்தால் தானே தெரியுது எல்லாருக்குங்க. இவள் வரும்போதே எனக்கு ரொம்ப வலிக்குது, இரு நான் கேப்டன்கிட்ட சொல்லிடுறேன் சபரினா அப்படின்னு கூப்பிட்டு, இல்லை கேப்டன் மேனேஜர்னு கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வலிக்குது, நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வர சொல்ல அந்த குட்டி பிசாசை, நல்ல நேமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. குட்டி சாத்தான், குட்டி பிசாசு இல்லை, இப்போ வர சொல்ல அந்த குட்டி சாத்தானன்னு சொல்ல திவ்யாவும் சாண்ட்ராவும் சிரின்னு சிரிக்கிறாங்க. அடுத்தது ஈவினிங் 5 o'clock மனோ என்டர்ஸ் த ஹவுஸ். சூப்பர் இல்லை?
ஆஹா ஓஹோன்னு நல்லா தின்னுட்டு இருக்கீங்கன்னு உள்ளே கூப்பிட்டாங்க, வந்தேன்னு அவர் தீபக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவருடைய பையன் வந்து வட்டக்கானல்னு ஒரு படம் நடிச்சிருக்காராம், அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணிவிட்டு ஹார்மோனியம் வர சொல்லி லைவாக இவங்களுக்கு ப்ளே கொடுக்குறாருங்க. ஹீ இஸ் சிங்கிங் துளியிலே ஆட வந்த சாங். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதனுடைய மதிப்பு புரியல. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். மனோட கை கட்டின தூரத்தில் உட்காந்து அவர் உங்களுக்காக லைவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் நிறைய அமளிதுமளி நடந்திருக்கு. நிறைய பேர் நல்லா பாடியிருக்காங்க. கமருதீன்லாம் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. ஆனால் நமக்கு காண்பித்தது என்னவோ இந்த திவாகரனுடைய மொக்க சீன் மட்டும்தான், ஆக்டிங் மட்டும்தான். இதுலேருந்தே நமக்கு தெரியுது இவங்க எவ்வளோ தூரம் திவாகரை மட்டும் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னுட்டு. அடுத்தது அவர் வந்து நீங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடுங்க, நான் பண்ணுறேன் சார்னு சொல்ல, நோ 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 நான் பண்ணுறேன்னு மனோ அதை ஆக்ட் பண்ணி காமிக்க, ஹேட்ஸ் ஆஃப் மனோ சார், ரியலி சூப்பராக ஆக்ட் பண்ணி காமிச்சார். அடுத்தது நைட்டு 8 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு இது கொடுக்கணும், ஸ்டார் கொடுக்கணும். கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அவங்க வந்து ஸ்டார் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ என்ன நல்லதாக நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 2 நாளை விட இன்றைக்கி நல்லா நடந்ததுன்னு சொல்ல, விக்ரம் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்காக விளையாடினாங்க, டீம் ஒர்க்காக விளையாடினாங்க, டிசிப்ளினோட விளையாடினாங்கன்னு எல்லாம் சொல்லோன்னு, இந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தீபக் கேட்டார். அதாவது உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும், ஆனால் டைவர்சிட்டி இருக்கணும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குரல் கொடுக்கணும். ஒருத்தர் தான் மட்டுமே தன்னோட இதுக்கு மட்டுமேனு குரல் கொடுக்கக்கூடாது, தனக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டுமேனு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு சபரி அண்ட் பிரவீன்ராஜுக்கு ஓட்டு விழுது. இவங்க மட்டும்தான் நல்லா பண்ணாங்கன்னா இல்லை, எங்ககிட்ட 5 இது இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஆனால் பிக் பாஸ் 2 தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. இது தவிரவும் கெமி அருமையாக பண்ணாங்க, சுபிக்ஷா நல்லா பண்ணாங்க, அடுத்தது வினோத் ரொம்ப நல்லா பண்ணினார் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிவிட்டு இவங்க 2 பேருக்கும் 2 ஸ்டார். ஸோ இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் வீக்கு கேப்டன்ஷிப் பதவியில் போட்டியிட தகுதியானவங்க. ஸோ சாண்ட்ராட்ட வந்து உங்களுடைய குக்கிங் நல்லா இருந்ததுன்னு தீபக் மட்டும்தான் அட்ரஸ் பண்ணார், வேறு யாரும் சாண்ட்ராவை எதுவுமே சொல்லலை. இத்துடன் இந்த டாஸ்க் முடிகிறது அப்படின்னும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஃபஸ்ட்டு சபரி வந்து ஒத்தொத்தரையாக அட்ரஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதில் பாருக்கிட்ட உன் வாய்ஸை ரொம்ப அடக்கி நீ இருந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வேறு சொன்னார். முடிஞ்சிருத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பேரும் பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கிற 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் டு மீ. அதாவது பிரியங்காவை வந்து என்றைக்குமே நீ என் சிறுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையோட தன்னோட கருத்துக்களை எப்படி பரிமாறணும் அப்படிங்கிறத இவங்ககிட்டேருந்து கற்றுக்கங்க. அதே மாதிரி ஒரு மொழி ஆற்றலுடைய மஞ்சரிக்கிட்டேருந்து கற்றுக்கங்க. கேப்டன் கூல்னு போற்றப்பட்ட தீபக் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கங்க. எப்படி பீப்புளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க 3 பேர்ட்டேருந்தும் நீங்கள் கற்றுக்கங்க. நீங்களும் இந்த மாதிரி இப்போ இன்னொரு சீசனில் கெஸ்ட்டாக வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். கூப்பிடுவாங்க, இவங்க வெளில போனதுக்கப்புறம் யாராவது இவங்கள சொல்ல முடியாது, பிக் பாஸ் கூப்பிட்டாலும் கூப்பிடும். உடனே முடித்த உடனே தீபக் ஃபஸ்ட்டு வந்து பிரஜின்ட்ட தான் இது ஹக் பண்ணி பேசுகிறாரு. டாஸ்க்னால் இப்படி தான் இருக்கும், போக போக நீயே புரிஞ்சுப்ப, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேசும், உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணு. இருக்கிறவங்க எல்லோரும் சின்ன பசங்களாக இருக்காங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது சொன்னால் போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்மளால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, ரியாக்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பார்த்து பண்ணு. நீ வந்து ஒய்ஃபையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க, இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணுவியா, கண்டஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவியா, உங்களுக்குள்ளேயே கிளாஷ் வரும், அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தீபக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது சாண்ட்ராக்கிட்டேயும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நல்லா இது பண்ணுறீங்கன்னு சொன்னார். திவ்யாக்கிட்டேயும் போய் டோன்ட் கிவ் அப், யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு கிவ் அப் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க அப்படின்னு எல்லார்கிட்டேயும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு தடவையாக ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆகிடுச்சு, பரவாயில்ல இந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்றைக்கி ஃபன் பண்ணலாம், நாளைக்கு எப்படியும் இவங்க போயிடுவாங்க, இவங்ககிட்டேருந்து நிறைய பேசலாம் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. நிறைய பேசியிருப்பாங்க, நமக்கு எதையுமே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி போகிற சீசனில் இன்னும் அதை வேற பார்த்து மண்டைக்காய வேண்டாம்னுட்டு நல்லெண்ணத்தில் இருக்கலாம், நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றவை என்ன நடக்குதுன்னு வெள்ளிக்கிழமை பார்க்கலாம்.
வீக்கெண்டு விஜேஎஸ் வந்து எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார். இன்னும் சாண்ட்ராவினுடைய சீக்ரெட் டாஸ்க் பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. எல்லாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.